மக்களே, நம்ம ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த புரோக்லைன் டீ ஃபேக்டரிக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த டீ ஃபேக்டரி. அது உள்ளதான் போக போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த மேன்வியூ சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்னூர் லெகசி, அங்கதான் நம்ம இருக்கிறோம். என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோக்லைன் டீ ஃபேக்டரியில தான் நம்ம இன்னைக்கு இங்க நிக்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோ நம்மளுக்கு கொடுத்தது வந்து சதீஷ் அவர்கள் தான் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இங்க வந்திருக்கோம், டீ ஃபேக்டரிக்குள்ள போக போறோம். டீ ஃபேக்டரியில என்னென்ன பண்றாங்கன்றத லைவா பார்க்க போறோம். அது எப்படி மேனுஃபேக்சர் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபைனலா டீயை குடிக்க போறோம், அதுக்கப்புறம் வர போறோம், கிளம்ப போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. நாங்க வந்து மேன்வியூ சேனல் வச்சிருக்கேன், அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்ம நண்பர் சதீஷ் மூலியமா இங்க வந்திருக்கேன். சரி, சரிங்களா? இது வந்து டீ எஸ்டேட் இல்லைங்களா? டீ எஸ்டேட் வித் ஃபேக்டரி. உங்க பேர் சொல்லுங்கண்ணா ஃபர்ஸ்ட். சுந்தரராஜ். சுந்தரராஜன். சரிங்கண்ணா, இது என்ன இடம்ண்ணா இது? இது வந்து கரன்சி. ஓகே. நெல்லை டிஸ்ட்ரிக்ட்ல குன்னூர் ஓகே டவுன் கரன்சி ஏரியா. ஓகே. இங்க வந்து டீ மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓகே. இந்த இடத்தோட நேம்னா இந்த கரன்சி. கரன்சி. ஓகே. வெளியே இந்த புரோக்லைன் ஏதோ போட்டிருந்தேன். ஃபேக்டரி 90 வருஷம் பழமையான ஒரு ஃபேக்டரி. டீ எல்லாம் பார்க்கலாமாண்ணே? எல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க வாங்க. இந்த டீ வந்து டீ பிளான்ட்ல இருந்து கலெக்ட் பண்றோம். டீ பிளான்ட்ல இருந்து அந்த டாப் லீஃப் மட்டும் நம்ம அடியோடு கட் பண்ண முடியாது. ஒரு 3 பட்ஸ் வச்சு கட் பண்ண முடியும். ஓகே. இதுல மட்டும் தான் டீ மேனுஃபேக்சரிங் ஆகும். ஓகே. நம்ம குடிக்கிற டீ வந்து இதுல மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் ஆகும். இதை வந்து நம்ம அங்க இருந்து லேபர்ஸ் மூலமா பிளக் பண்ணி இங்க கொண்டு வந்து இப்படி இது வந்து ட்ரப்னு சொல்றோம். ஓகே. வெதரிங் பண்றோம். வெதரிங் பண்றோம். ஓகே. வெதரிங் பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சர்ல இது வந்து கொஞ்சம் வெதர் ஆகும். வெதர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் கொண்டு போக முடியும். ஓகே. டீயை பிளக் பண்ணோம்னா அப்படியே மேனுஃபேக்சரிங் கொண்டு போக முடியாது. ஓகே. அதனால இது கொண்டு வந்து இப்படி வெதரிங் வச்சிருக்கோம். அங்க ஒரு பெரிய ஃபேன் இருக்கும், அதுல வந்து அது வெதரிங் ஆகும். ஓகே. நம்ம அதை பார்க்கலாம். இதுதான் இப்ப இந்த டீ இது இல்லைங்களா? இதுதான் இந்த டீ லீஃப். மக்களே இங்க பாருங்க, இதான் வந்து டீ இலை. ஓகேங்களா? இங்க ஃபேக்டரியில வந்து இந்த மாதிரி எடுக்க விட்டுருப்பாங்களா அப்படின்றது தெரியல. நண்பர் மூலியமா வந்தனால நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐக்கான்ல ஆல்னு கொடுத்துங்க. வாங்க, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அடுத்தடுத்து பார்ப்போம். இது வந்து டே டைம்ல எடுத்த லீஃப். ஓகே. இப்போ வந்து மத்தியானம் வரைக்கும் லேபர்ஸ் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் லீஃப் வந்துருக்கு. சரிங்கண்ணா. இதுக்கு அப்புறமும் ஒர்க் பண்ற லீஃப் வந்து நமக்கு ஈவினிங் 5 o'clock ஆஃப்டர் தான் வரும். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ட்ரப் ஃபுல்லா இருக்கும். ஓகே. மினிமம் 7 hours வந்து இது வெதரிங் ஆகும். ஓகே. வெதரிங்னா என்ன ஆக்சுவலா? வெதரிங் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஓ. இப்ப வந்து இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும். ஓகே. ஈரப்பதப்பு இருக்கும். அந்த ஈரப்பதப்பு போனா மட்டும்தான் நம்ம டீ லீஃப் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஓகே. மக்களே, இது வந்து ஒரு 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இது வந்து வெதரிங் மீன்ஸ் என்னன்னா இது வந்து ட்ரை ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இது வந்து ட்ரை ஆனாதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேக்டரிக்கு கொண்டு போறது. இல்ல ஃபேக்டரி தான். ஓகே. ஃபேக்டரி தான். அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னீங்க? அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கொண்டு போய் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஓ, இது கொண்டு போயிட்டு மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது. இந்த வெதரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியுமா? ஓகே, சூப்பர். அண்ணா இது என்னண்ணே? இது வந்து என்னன்னா நம்ம வந்து இப்ப இந்த வெதரிங் ஆன 7 hours அப்புறம் வெதரிங் ஆன டீயை வந்து நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா கையில கொண்டு போய் கீழே போட முடியாது மிஷின். ஓகே. அப்ப இங்க வந்து இது ஓபன் பண்ணப்பா, இங்க வந்து நம்ம ஒரு ஹோல்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. இதுல வந்து இந்த டீய, இந்த வெதரிங் ஆன டீய இப்படி எடுத்து இப்படி கீழே போட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டா வந்து ரோலிங் சொல்லி ஒரு மிஷினுக்கு உள்ள போய் சேர்ந்தோம். ஓகே. ஓகே. இது வந்து மேன் பவரை கம்மி பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மெத்தட். ஓகே. இல்லன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேக்ல தூக்கிட்டு போய், இது வந்து டாப் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல மிஷினரி இருக்கு. நம்ம மிஷினரிக்கு ஒவ்வொருத்தரா கொண்டு போய் போட முடியாது. அதனால வந்து இது ஒரு ஈஸி வேலையை குறைக்கிறதுக்காக, மேன் பவரை குறைக்கிறதுக்காக இங்க போட்டோம்னா நேரம் மிஷினுக்கு போயிடும். ஓகே. மிஷின் வந்து கீழே அந்த அளவுக்கு தான் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஓகே.
அதனால நம்ம இந்த வெதரிங் ஆன டீயை வந்து லீஃபை வந்து இதுல எடுத்து போட்டோம். ஓகே. அங்க மிஷினோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு தெரியும். அப்ப அவங்க கீழ இருந்து அவங்க சவுண்ட் கொடுப்பாங்க. ஓ, ஏன்னா போதும்னு சொல்லும்போது நம்ம இங்க ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து 45 மினிட்ஸ் அது ரொட்டேட் பண்ணுவாங்க. சூப்பர். அப்புறம் நம்ம ஆஃப்டர் 45 மினிட்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த லீஃப் எல்லாம் எடுத்து திருப்பி போடணும். ஓகே. இப்படிதான் ஈஸியா மேன். ஓகே. ஒவ்வொரு 45 மினிட்ஸ்க்கும் ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே. ஓகே, வெரி குட். அது இந்த இடத்துல இருந்து இப்ப எல்லா ட்ரப்பில் இருந்து எடுத்து கொண்டாந்தோம் இங்கதான் போடும். ஓகே. இந்த 4 ஸ்லாட் தான். 1 2 3 4 5 ஸ்லாப் தான். ஓகே. இந்த 5 ஸ்லாப் மிஷின் அந்த அளவுக்கு தான் ஹீல்ட் பண்ணிருக்கு. ஓகே. ஓகே. நம்ம இங்க இருந்து கொண்டு கீழே போட முடியாது. இங்க இருந்து ஈஸியா நம்ம கீழே போடும். சரி. அதுக்காக அதை யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஓகே. வாங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. டீ மேனுஃபேக்சரிங் பார்க்க போறோம். ஓகே. ஏதாவது ஒன்று கூட்டு கட்ட முடியாதா? ஓகே. அங்க போய் தான் நம்ம குடிக்கிற டீ எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுதுன்னு தெரியும். ஓகே. இது வந்து இவ்வளவுதான். 3rd ஸ்டேஜ் வரைக்கும் இந்த இடத்த நம்ம இது பண்ண முடியும். ஓகே. மக்களே, இது வந்து 5 வெரைட்டியான வந்து டீ தூள். சாஃப்ட்டு, அதுலேருந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மி, அப்படியே போக போக ரொம்ப ஹார்ட்னஸ். இதுதான் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது. நம்ம இங்கே தான் இருக்கோம், புரோக்லின் அந்த ஃபேக்ட்ரியில் தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் இது என்னென்ன இது வந்து நம்ம ரோடிங் இருந்து அங்கே வந்து 4 கட்டிங் ஆகிடுச்சு. ஓகே. அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இங்கே வந்து தான் தனித்தனியாக கிரேடு பிரிக்க முடியும். ஓகே. இதுதான் நம்ம குடிக்கிறது. அதை இதுக்கு முன்னாடி அடுப்பு இருக்கு, அங்கே வந்து அது பாயில் ஆகிட்டு. ஓகே. அது மேனுஃபேக்சர் இங்கே வந்தோடனே இது வந்து தனித்தனியாக கிரேடு பிரிப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு டீ லீஃபில் வந்து 3 லீஃப் இருக்கு இல்லையா ஒரு டீ வட்டு, அது வந்து இங்கே வந்து கிரேடாக தனித்தனியாக பிரியும். இதுதான் இந்த ஒவ்வொரு இதுவும். ஓகே. இப்போ இதுதான் வந்து நம்ம குடிக்கிற டீ தூள். ஓ, இதுதான் இதுல உழுது. இதுதான் விழுகுது. ஓகே. இது வந்து இது ஒரு கிரேடு, இது ஒரு கிரேடு, அது ஒரு கிரேடு, அது ஒரு கிரேடு. ஓகே. இந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃப்ரெண்ட் வரும். ஓ, இந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃப்ரெண்ட் வரும். இது ஃபர்ஸ்ட் கிரேடு. ஒரே ஒரு நிமிஷம் மக்களே, இது 4மே ஒவ்வொரு கிரேடு. இது ஒரு கிரேடு, இது ஒரு கிரேடு, இது ஒரு கிரேடு, இது ஒரு கிரேடு. இந்த 4மே வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகுமா? அப்படிதானே? ஆமா. இது 4 ரேட்டுமே வந்து தனித்தனியான ரேட்டு. ஒன்னு வந்து 4th குவாலிட்டி, ஒன்னு 3rd குவாலிட்டி, ஒன்னு 2nd குவாலிட்டி, ஒன்னு 1st குவாலிட்டி. ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்து இதை டிஃபர் பண்ணி இங்க இருந்தா வந்து டீல வந்து இதாகுது. ஆனா நம்ம இதை கையில கொஞ்சம் பார்க்கலாமா? எடுத்து பார்க்கலாமா? ஆமா, கொஞ்சம் டீ கொடுங்க. ஒவ்வொன்றா கொடுங்க. இது பிஓபின்னு சொல்லுவோம். இது பிஓபி. இதுக்கு பேர் வந்து பிஓபி. இதுக்கு பேர் வந்து பிஓபி. ஸ்மெல் பண்ணா தெரியாது, அப்படின்னா தெரியும். நம்மளோட இது தொண்டையில ஏறுது. ஓகே, சூப்பர். சூப்பரா இருக்கு. இதுக்கு பேர் வந்து பிஓபி. இது 5 வெரைட்டில இருந்து 5 வர்றது. ஓகே. இது வந்து 5 வகைகள். அம்மா இந்தாங்க. இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கும். ஆமா, இங்க பாருங்க மக்களே, இது எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது வந்து 5 வெரைட்டி, 5 வெரைட்டி ஆஃப் இது. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப சாஃப்ட். தெரியுதா? ஹெவி டிகாஷன் அதில் தான். இதுதான் ஹெவி டிகாஷன். இதுல தான் வந்து ஹெவி டிகாஷன் இருக்குமா?
சரிங்களா? இங்க பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது கொஞ்சம் இதுவா இருக்கு, இது கொஞ்சம் சொரசொரப்பா, இது அப்படியே இதுதான் இருக்கையில ரொம்ப சாஃப்ட்னஸ். அதுக்கு அடுத்த வெரைட்டி அப்படியே மாறும். இதுக்கு அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் சாஃப்ட், இது ஹார்டு, இது ஹார்டு, இதுவும் ஹார்டு, இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப ஹார்டு. கல்லுப்பு மாதிரி இருக்கு பாருங்க. ஃபாலோ பண்ணு. ஒன்று ஒன்று வெரைட்டி வரும். ஓகே, அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 இருக்கு. 8 வெரைட்டி வரும். நமக்கு 8 வெரைட்டி காமிச்சாங்க. நமக்கு 8 வெரைட்டி காமிச்சாங்க. ஓகே, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் அது. ஓகே, வாங்க இப்போ நெக்ஸ்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மக்களே, இப்போ நீங்க பாத்தீங்க இல்லைங்களா, இந்த 8 வகையான மெட்டீரியல்ஸும் வந்து இந்த இதுல தான் வந்து மேனுஃபேக்சர் ஆகி இதுல வந்து பேக்கிங் ஆயிருக்கு இல்லைங்களா? இது இங்க இருந்து எங்கெங்கெல்லாம் போகுது? இது வந்து ஃபேக்டரிக்கும் போகும், ரீட்டைலும் போகும். ரீட்டைல்னா எந்தெந்த ஊருக்கு போகுது? நீங்க யார் வந்து கேட்குறீங்களா, எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா போகும். ஓ, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இந்த பேக்கிங் செக்ஷன் வந்து போகல? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவும் போகும். அதர் கண்ட்ரிஸும் போகும். ஓ, அதர் கண்ட்ரிக்கும் போகுது, ஆல் ஓவர் இந்தியாவும் போகும். ஓகே, ரீட்டைலும் வந்துட்டு டெய்லி வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. ரீட்டைலும் வந்து இங்க டெய்லி வந்து வாங்கிட்டு போறாங்க, சின்னதா. ஓகே, சின்னதா வந்து ரீட்டைலும் டெய்லி வந்து வாங்கிப்பாங்க. ஓகே, பட் ஓன் மேனுஃபேக்சரிங்னால அவங்க நேரா பார்த்து வாங்குறது அதிகமா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம டீ மேனுஃபேக்சரிங் எவ்வளோ நேரம்னு பார்த்தோம். ஓகே, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ மேனுஃபேக்சரிங் டீ வந்து நம்ம அது ஒரிஜினல் வந்து நம்ம இங்கே அவுட்லெட்டில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வேணும்னாலும் குடிச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் அவுட்லெட்டில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டிய டீயை நீங்கள் பையிங் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால நம்ம இப்போ அவுட்லெட்டுக்குள்ளே போகிறோம். அவுட்லெட்டுக்குள்ளே போய் நம்ம எல்லா வெரைட்டிஸான டீயும் டேஸ்ட் பண்ணிக்கிறோம், அப்புறம் பையிங் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. இது வந்து ஆரஞ்சு பெக்கோ பிளாக் டீ. ஓகே, கட்டஞ்சாயா தமிழ்ல. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்படி 6 வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஓகே, ஹெர்பல் டீ. என்னதுமா? ஹெர்பல் டீ டீடாக்ஸ். ஓ, இது வந்து டீடாக்ஸ். அஸ்வகந்தா, அதிமதுரம், டர்மரிக், பிளாக் பெப்பர் எல்லாமே ஆட் இருக்கு. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. டீடாக்ஸ். இது கொஞ்சம் கசக்குது சார். ஹெர்பல் டீ தான் சார். அப்படியா? டீடாக்ஸ் நல்லது, எப்பவுமே கசக்க தான் செய்யும். ஸோ அந்த டீடாக்ஸ் தான் இது. இது கிரீன் டீ, ரோஸ் பெட்டல், சாஃப்ரான், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் இருக்குது. கிரீன் டீ தான். என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, ஓசிலே நிறைய டீ குடிச்சிக்கலாம். அதுதான் பெரிய ஹைலைட்டு. டிஃப்ரெண்ட் வரும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, பட் நல்லா இருக்கு, ஹெல்த்தி. இது வந்து பிளாக் டீ. பிளாக் டீ சாய். பிளாக் டீ சாய் ரெகுலர் டீ வித் மில்க், நார்மல் சாய் வித் மில்க் இல்லைங்களா? நார்மல். இது நம்ம எப்பவுமே குடிக்கிற சாயா. ஓகே, மில்க் மேட் போட்டிருக்கீங்களா? ஓகே, வித் மில்க் மேட். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. நம்ம எப்பவுமே ரெகுலராக குடிக்கிற டீ இதுதான், அதனால இது நமக்கு எப்பவுமே நல்லா தெரியும். ரைட்? புரூக்ளின் டீ ஃபேக்டரி இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஆர்கானிக்காக இங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 90 years ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப பழைய விஷயம் இது, ஹோல் ஃபேக்ட்ரி. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து இங்கே 6 வெரைட்டி ஆஃப் டீஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டீ தூள் எல்லாமே நான் குடிச்சு பார்த்துட்டேன். ஓகே, இன்னும் நம்ம கூட இருக்கவங்கலாம் குடிச்சு பார்க்கல. நெக்ஸ்ட் அவங்க தான் குடிச்சு பார்க்க போகிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் நம்ம தொந்தரவு பண்ணுவோம். எனிவே, தேங்க்ஸ்க்கா அண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா, இது நம்ம இவ்வளோ நேரம் மேனுஃபேக்சரிங் பார்த்தோம். டீ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இது டீ வந்து அவுட்லெட், நம்ம பை சேல் போகிறது. நம்ம எவ்வளோ வேணும்னாலும் இங்கே வந்து ஃபேக்ட்ரி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஓகே, அதை பார்க்கலாமா?
The 30 varieties இருக்கு சார். 30 வெரைட்டி இருக்கா? அப்போ நான் குடிச்சது வெறும் 5 தான் போல. 6 பீச் எல்லாமே குடிச்சோமா? பீச் தான் குடிக்கல. பீச் டீ ஐஸ் டீ ஹாட் டீ ரெண்டுத்துக்கும் குடிக்கல. ஓகே. ஸோ மக்களே, இது வந்து இவங்களுடைய அவுட்லெட். இங்கே வந்து நிறைய 30 வெரைட்டி இருக்குங்களா? 30 வெரைட்டி ஆஃப் டீ பேக்கெட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு 6 டீ குடித்தேன். நாளைக்கு வந்தால் வேறு மாதிரி ஒரு 6 டீ கொடுப்பாங்களாம். ஸோ சூப்பரான விஷயம் இல்லையா? எல்லாமே இங்கேயே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் இது. ஸோ வெரி குட். அதே மாதிரி இங்கே வந்து டீ பேக்கெட் மட்டும் இல்லை, தைலமும் வச்சுருக்கீங்கல்ல? தைலமும் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லைண்ணே? எல்லாமே ஓகே. சாக்லேட்ஸும் இருக்குது இல்லைங்களா? ஹோம்மேட் சாக்லேட்ஸும் இருக்குது, குக்கீஸும் இருக்குது இங்கே. Without sugar, yeah, chocolates. ஓகே. சுகர்லெஸ்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்து சாப்பிட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே ப்ரோக்லைன் டீ ஃபேக்ட்ரின்னு கேட்டுட்டு கண்டிப்பாக இங்கே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கைண்ட் ஆஃப் டீ இலையிலேருந்து, சாக்லேட்ஸ்லேருந்து, குக்கீஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், எல்லாமே ஆல் வெரைட்டிஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இந்த இடம் வந்து இருக்குது. மக்களே, இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரோக்லைன் டீ ஃபேக்ட்ரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த மேன் வியூ. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துங்க. ஓகே, அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி கொடுக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், பி ஹெல்த்தி, டேக் கேர், டாட்டா அண்ட் பாய்.